வேப்பம்பட்டில வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. சாப்பூத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஆஃபர்ல 30 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 3 இஎம்ஐ ஃபர்ஸ்ட் 3 இஎம்ஐ இவங்களே ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா இவங்களே கட்டிடுவாங்க. 30,000 மதிப்புள்ள கிஃப்ட் வச்சிருமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஆன் ரோட்ல அதாவது கவர்மெண்ட் பஸ்லாம் போற ஆன் ரோட் பஸ் ஸ்டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. அப்புறம் டிடிசிபி அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்கு. நம்ம இதுல வந்து எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். பட்டாபுரம் ஐடி பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான். சோ பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து இங்க ரீச் பண்ணிடலாம். பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. நம்ம ப்ராப்ஸலோட செரினோ அப்படின்னு சொல்லிட்டு வேப்பம்பட்டில வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன், டைட்டில் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஹைலைட் ஆன நிறைய இடங்க இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகளுக்கு மத்தியில பக்காவா ஆன் ரோட்ல அதாவது கவர்மெண்ட் பஸ்லாம் போற ஆன் ரோட் பஸ் ஸ்டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர்ல ஒரு 10 ஏக்கர் பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க. ஆப்ஷனாலே ஆஃபர்னாலே ப்ராப்ஸலுங்க. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 3 ஆஃபர் இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். மக்களே, நம்ம வேப்பம்பட்டில வேற மாதிரியான வந்து சைட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பக்கத்துல வந்து பிரதர் இருக்காப்ல. சோ டீடைல்ஸ் கேட்கலாம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு நம்ம கம்பெனியை பத்தி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ப்ரோ. ஓகே பிரதர். நம்ம கம்பெனி பேர் வந்து ப்ராப்ஷல் சார். சோ 18 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா 13 ப்ராஜெக்ட் இப்போ கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டில அமைஞ்சிருக்கு. சிவன் வாலன்ற ஏரியால நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு, லொகேட் ஆயிருக்கு. ஆமா சார். மொத்தம் 30 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 10 ஏக்கர் போட்டுருக்கோம் சார். 10 ஏக்கர் மட்டும் இப்ப ரெடி ஆயிருக்கு. போட்டுருக்கோம். மொத்தம் 236 பிளாட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்காவா. ஆமா சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்கு. இப்போ யாரு வேணாலும் இங்க இடம் வாங்கலாங்க. அது ஆன் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெடி பண்ணிருக்காங்க. வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து இங்க ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பா சார். வர ரோடு வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு மெயின் ரோட் தான் சார். ஆமா, மெயின் ரோட் தான். ஆமா, இதுல வந்து எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா. ரோஸ் நீங்க வேப்பம்பட்டு டு மேலக்கோட்டூர் போற ரோட்ல பாத்தீங்கன்னா சைட் வந்து அமைஞ்சிருக்கு சார். சூப்பர். சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை டு திருப்பதி ஹைவேஸே வந்து 2 கிலோமீட்டர் தான் வரும். 2 கிலோமீட்டர் தான். ஆமா, 2 கிலோமீட்டர் தான் வரும். அவுட் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டர். பட்டாபுரம் ஐடி பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் தான் சார். சோ பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். பாத்தீங்கனாலே தெரியும். லாஸ்ட் டைம் விட வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. இப்போ இங்க என்னென்ன டெவலப்மென்ட் பண்ணிருக்கீங்க சார்? ஆக்சுவலி ப்ராப்பர் டிடிசிபி நால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு, சிசிடி கேமரா, ஸ்ட்ரீட் லைட், என்ட்ரன்ஸ் ஆர்ச், உங்களுக்கு அதுல ட்ரிங்கிங் வாட்டர் பைப் லைன், சூப்பர் டேங்க் கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு சைட்டுக்கு மொத்தம் 5 என்ட்ரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 5 என்ட்ரன்ஸ், ஒரு என்ட்ரன்ஸ் இல்ல 5 என்ட்ரன்ஸ். ஃபேஸ் 1ல உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பார்க் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 பார்க் உள்ள அதுல உள்ள ஆட் ஆகும். ஆமா சார். இப்போ சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியா வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து உள்ள கொடுத்துருக்கீங்க. உள்ள கிரீனிஷா வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவென்யூ ட்ரீஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ டேப்புமே வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்கீங்க. ஆமா, ஈச் பிளாட்டுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓ சூப்பர் சூப்பர் ஜி. பாத்தீங்கன்னா எங்க இதெல்லாம் வரலாம் நம்ம சைட்டுக்கு? ஆக்சுவலி நம்ம சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருவள்ளூர்ல இருந்து வரலாம், திருநெல்வேலில இருந்து வரலாம். ஓகே. சோ ரயில்வேஸ் இருக்கு, பஸ் இருக்கு, உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு சார். வேப்பம்பட்டு இல்லாம வேற என்ன ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு? திருநெல்வேலி ஸ்டேஷன் இருக்கு. ஓ, திருநெல்வேலில இருந்து இங்க வரலாம். ஆமா, நீங்க திருநெல்வேலி ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் ஸ்டேஷன் சார். அது ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்மே நிக்கும். உங்களுக்கு சில எக்ஸ்பிரஸ் நிக்கும். இங்க இருந்து திருப்பதி போற ட்ரெயின் நிக்கும். கண்டிப்பா. வேலூர் போற ட்ரெயின் நிக்கும். சோ அது ஒரு நல்ல ஏரியா தான் சார். சூப்பர். அந்த ஏரியால இருந்து அழகா நீங்க லொகேட் ஆயிருக்கு. மிட்ல தான் சார் நம்ம சைட் இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ல திருநெல்வேலி ஸ்டேஷன் வரும். இந்த பக்கம் போனா ஒரு 4 கிலோமீட்டர்ல வேப்பம்பட்டு ஸ்டேஷன் வரும். சோ கனெக்டிவிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவான இடங்க. நீங்க வந்து ரெண்டல் பேஸ்ல நீங்க பாக்குறீங்க. அதாவது இடம் வாங்கி வந்து ரெண்டல்ல விடணும் அப்படின்னாலும் ஆப்டான ஒரு இடம். ஏன்னா சரௌண்டிங்ல நிறைய எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் இருக்கு. அதனால இங்க இடம் வாங்கி வீடு கட்டினீங்க அப்படின்னா ரெண்டல் பேஸ்ல கூட அழகா எம்ப்ளாய் சோர்ஸ்ன்றீங்க சார். ஆக்சுவலி காக்கூர் எஸ்டேட்டே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தான் சார். 5 to 6 கிலோமீட்டர் தான் சார் வரும். காக்கூர் எஸ்டேட்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தான். இப்போ பட்டாபுரம் ஐடி பார்க் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் more than 5000 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அதிக பேர் வருவாங்க. சோ அப்படிலாம் வரும்போது இந்த ஏரியால உங்களுக்கு ரெண்டல் வேல்யூ டிமாண்ட் அதிகமா. கண்டிப்பா. அதுல நம்ம சைட்டை சுத்தி நீங்க ட்ரோன் வீடியோல பார்த்தாலே தெரியும். ஃபுல்லா வீடுங்க அதிகமா இருக்கு. ஆமா, ஃபுல்லா ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுல தான் நம்ம சைட்டே வந்து பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்க நியர்பைல ஸ்கூல் காலேஜஸ்ல என்னென்ன இருக்கு சார்? ஸ்கூல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா more than 10
ஸ்கூல் மேல நம்ம லொகேஷன்ல இருக்கு சார் பக்கத்துலயே ஆமா ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தர் வித்யாலயா இருக்கு, ஸ்ரீராம் ஸ்கூல் இருக்கு, கிரேஸ் பார்க், ஏஞ்சல், ஆக்ஸ்போர்டு, ஜெயா, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி சோ காலேஜஸ்ல என்னென்ன இருக்கு ப்ரோ? காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலயே உங்களுக்கு ஸ்ரீராம் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் யூனிவர்சிட்டியா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயா காலேஜ் இருக்கு. அதுல மெடிக்கல் காலேஜா பாத்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் இருக்கு, பனிமலர் வேற வழியில வந்து சவிதா இருக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சூப்பர். சோ ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. ஹப்னே சொல்லலாம், ஒரு எஜுகேஷனுக்கு ஹப்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பக்காவா இருக்கு. அதே மாதிரி வந்து பூந்தமல்லி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர சரௌண்டிங் அழகா வந்து பார்க்க முடியும். நீங்க வந்து ஃபியூச்சர்ல மெட்ரோ இங்க கனெக்ஷன் வந்தாலும் வேற லெவல் இங்க சைடுல வருது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அவுட்டர் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சென்னையுமே கனெக்ட் பண்ணுது உங்களுக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பட்டாபுரம் ஐடி பார்க் வந்ததுனால அப் டு திருநெல்வேலி வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அதுமே அப்கமிங்ல இருக்கு. ஆல்ரெடி இந்த வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு திருவள்ளூர் ஃபுல்லி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ குத்தபக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கூட பிளான் பண்ணிருக்காங்க. குத்தபக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வருது. எல்லாமே வந்து ஹாட் ஸ்பாட்டான இடம். சோ இன்னைக்கு இந்த ரேட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. கண்டிப்பா டெவலப்மெண்ட் இருக்கு சார். ஓகே, இது எஜுகேஷன் வந்து பக்காவா சொன்னீங்க. இப்போ எம்எம்எஸ் சோர்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், இருந்தாலுமே கொஞ்சம் டீடைலா கொஞ்சம் சொல்லுங்க. அதான் சார் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் சார். உங்களுக்கு பட்டாபுரம் ஐடி பார்க்ல வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ற மாதிரி தான் பிளான் பண்றாங்க சார். ஓகே, அது ஃபுல்லா ஆக்குபை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிய ரெண்டல் வேல்யூ எப்படி இருக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. பக்காவா இருக்கும். ஆல்ரெடி இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு காக்கூர் எஸ்டேட் இருக்கு, ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் அதுவுமே. அதுல இருந்து திருவள்ளூர் ஃபுல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. திருநெல்வேலியில இப்ப வீடே கிடைக்க மாட்டேது ரெண்டலுக்கு, சுத்தமா கிடையாது. அடுத்து வேப்பப்பட்டு தான் வந்து மக்கள் வரும். மக்கள் வந்து இங்க தான் எல்லாம் ஷிஃப்ட் ஆயிராங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-30% கிட்ட முடிஞ்சிச்சு சொல்றாங்க. 100 பிளாட் வந்து புக் பண்ணோம் சார். 100 பிளாட் புக் பண்ணோம். சோ இன்னொரு 130 பிளாட் கிட்ட இருக்கு. அதுலயுமே இப்ப கார்னர் பிளாட் ஆல் ஃபேசிங் நம்ம கிட்ட இப்ப அவைலபிள் இருக்கு. சோ உடனே வந்து நீங்க வந்துட்டு பிளாட் பாத்தீங்கன்னா நல்ல பிளாட்டா சூஸ் பண்ணிட்டு செம எடுத்துடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கறது. இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாமே சொன்னோம். சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன போயிட்டு இருக்கும்? ஆக்சுவலி ப்ராப்ஷல் எப்பயுமே வந்து மார்க்கெட் உடச்சுதான் ரேட் போடுவோமே. சோ பக்கத்துல 2500 3000 எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம ப்ராப்ஷல் ஆஃபர் ரேட் தரணும்ல. கண்டிப்பா தரணும். அதனால வந்து 1840 ரேட் இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1840 சோ 1840. ஆமா சார், 1840 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 600 ஸ்கொயர் ஃபீட் 2400 ஸ்கொயர் ஃபீட், 600ல இருந்து 2400 வரைக்கும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல்னால ஆஃபர் இல்லாம இருக்காது. இங்க வந்து என்ன ஆஃபர் போகுது? ஆக்சுவலி ப்ராப்ஷல் எப்பயும் வந்து ஒரு ஆஃபர் தான் சார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து 3 ஆஃபர் தரணும்னு வந்துட்டு முடிவு பண்ணிருக்கோம். ஒரு ஆஃபர்ல 2 ஆஃபர் இல்ல 3 ஆஃபர். ஆஃபர் பேர் வந்து சாபுத்ரி. நீங்க ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் மேல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, சரி நெகோஷியபிள் பண்ணாம வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாபுத்ரி வந்து எலிஜிபிள் ஆகும் சார். ஓகே, சோ இன்னொரு ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீ பண்ணி தருவோம். 30 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்க? ஃப்ரீயா கொடுப்போம். அது இல்லாம நீங்க வந்து நீங்க பேங்க் லோன் போறீங்கன்னா உங்களுக்கு 3 EMI நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம். 3 EMI ஃப்ரீ பண்ணி கொடுத்துறீங்க. 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ, 3 EMI ஃப்ரீ. ஆமா, அது மட்டும் இல்லாம வந்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சோட நம்ம தருவோம் சார். என்ன சொல்றீங்க? சோ 3 ஆஃபர் தரமா வரவங்களுக்கு, அதாவது மக்களே சாபுத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஆஃபர்ல 30 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 3 EMI, ஃபர்ஸ்ட் 3 EMI இவங்களே ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா இவங்களே கட்டிடுவாங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 30,000 மதிப்புள்ள கிஃப்ட் வச்சருமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் மேல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். 800 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணணும். ரேட் நெகோஷியபிள் பண்ணாம வாங்கணும். ரேட் கம்மி பண்ணக்கூடாது, கொடுக்குற ரேட்ல வாங்கணும். சோ பேங்க் லோன்லாம் இருக்க, டவுன் பேமெண்ட் எவ்வளவு சார்? இது ப்ராப்பர் ETC பெராப்பூர் லேஅவுட் சார். சோ அப் டு 90% பேங்க் லோன் பண்ணி கொடுப்போம். மோர் தென் வந்துட்டு 4 to 5 பேங்க்ஸ் APF பண்ணி வச்சிருக்கோம். சோ நீங்க புக் பண்ணீங்கன்னா 7 டேஸ்லயே நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல் டீடைல்ஸ் வந்து எல்லாமே வந்து பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வேப்பம்பட்டு ஆல்ரெடியே சொல்லிப்பேன், வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இதுதாங்க இப்போ இனிமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டிங் எங்கேயுமே கிடைக்காது. ரேட்டு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அது கூடவே ஆஃபருமே கொடுக்குறாங்க. நம்ம ப்ராப்ஷல்னால வேற லெவல்ல கொடுப்பாங்க. இங்க ஃப்ரீ சைட் விசிட் இருக்கா பிரதர்? கண்டிப்பா ப்ரோ. நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் பிக்கப் அண்ட் ட்ராப்புமே இருக்கு. சோ கஸ்டமருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சார். பக்காவா கொடுத்துருவீங்க. சோ மக்களே இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? சோ திருநெல்வேலி வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் சரௌண்டிங்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா அழகா கனெக்டிவிட்டில நீங்க உள்ள வந்துட முடியும். ஆன் ரோட்ல பஸ்ல இறங்கி அழகா நீங்க வந்து நம்ம சைட்டுக்குள்ள வந்துடலாம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டைட்டில் பார்க்குமே தெரியும். ஸோ இங்கே இவ்வளோ ஆல்மோஸ்ட் ஹைலைட்டாக இருக்கிற இடத்துல தான் நம்ம செரினோ வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே ஃப்ரீ சைட் விசிட்டாக புக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.